வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் தீவிரவாத தகவல் மையத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் மீர் அமித் வெளியிட்டுள்ள தகவலில், சிரியா, லெபனான் மற்றும் மேற்கு கரைக்கு ஈரானின் ஆயுத கடத்தல் வழிகள் ஹமாஸிடமிருந்து சமீபத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி, ஹமாஸ் ஜுடான் ஊடாக நடத்திய கடத்தல் வலைப்பின்னல் வசமாக சிக்கியதால் வீழ்ச்சியடைந்தது. அதனால் ஹமாஸ் மற்றொரு கடத்தல் பாதையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டது. அத்துடன் ஈரான் எவ்வாறு மேற்கு கரைக்கு ஆயுதங்களை கடத்தியது என்ற விவரங்களை ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்டு ஆவணங்கள் வெளிப்படுத்தின. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கும் இந்த கடத்த நடவடிக்கைகளை தடுக்க முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. கூடுதலாக சிரியா, ஜோர்டான், இஸ்ரேலிய எல்லை முக்கோணத்தில் கடத்தலை கட்டுப்படுத்த ரஷ்யா ரகசியமாக வேலை செய்தது என்பதை ஆவணங்கள் வெளிப்படுத்தின. காசாவில் ஐடிஎஃப்-ஆல் கைப்பற்றப்பட்ட ஏராளமான ஆவணங்களை இஸ்ரேலின் உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் மற்றும் இராணுவ உளவுத்துறை இயக்குநரகம் ஆகியவற்றால் பகுப்பாய்வு செய்யப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. சிரியாவில் அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சியடையும் வரை சிரியா ஒரு மைய கடத்தல் பாதையாக செயற்பட்டது. இது ஹெஸ்பொல்லாவுக்கு மேம்பட்ட மற்றும் துல்லியமான ஆயுதங்களை கடத்த அந்த கடத்தல் பாதை உதவியது. அவற்றில் சில இஸ்ரேலுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்டன. மேற்கு கரைக்கான கடத்தல் பாதைகள் இரண்டு முக்கிய பயணங்களை நம்பியிருந்தன. முதலாவது சிரியா வழியாக ஜோர்டானுக்கு சென்றது. அங்கு ஆயுதங்கள் பெடோயின் கடத்தல்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் அவை தரையெல்லை வழியாக மேற்கு கரைக்கு கடத்தப்பட்டன. இரண்டாவது கடத்தல் பாதை சிரியாவில் தொடங்கியது. அங்கிருந்து லெபனான் சென்றது. இஸ்ரேலின் வடக்கு எல்லையூடாக ஆயுதங்கள் மேற்கு கரைக்கு கடத்தப்பட்டன. ஹெஸ்பொல்லா கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதலை தொடங்கிய பின்னர் லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அதிகரித்ததால் லெபனான் பாதை ஓரளவு தடுக்கப்பட்டது என்று உளவுத்துறை மற்றும் தீவிரவாத தகவல் மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டனர். ஆவணத்தின் முதல் பகுதி ஈரானில் இருந்து சிரியா மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளுக்கு தரைமார்க்கமாக கடத்தப்படும் வழிகளை பற்றி தெரிவிக்கிறது. அவை 3 வழிகளில் செயற்படுகின்றன என்று ஆவணம் விவரிக்கிறது. முதல் பாதை ஈரானில் இருந்து ஈராக் ஊடாக செல்கிறது. அதில் பக்தாத் ஊடாக ரமாடி நகரம் வழியாக சென்று சிரியா ஈராக்கிய எல்லையில் உள்ள அல்புகமால் எல்லைக்கடவையை அடைந்து பின்னர் சிரியாவின் டெய்ரெசோர் வழியாக நகர்கிறது. அதன் பின்னர் பால்மைரா, அங்கிருந்து டமாஸ்கஸ், இறுதியாக லெபனான் தலைநகர் பெய்ரூட். இரண்டாவது பாதை டெஹ்ரானில் இருந்து ஈராக்கில் உள்ள அல் பஸ்ரா வரை செல்கிறது. அங்கிருந்து சிரிய ஈராக்கிய எல்லையில் உள்ள அல்தன்ஃப் எல்லைக்கடவை ஊடாக டமாஸ்கஸ் வரையிலும் செல்கிறது. மூன்றாவது பாதை ஈரானில் இருந்து ஈராக்கில் உள்ள அல்முதன்னா நகருக்கும், பின்னர் சிரியாவின் அல் ஹசாக்காவுக்கும், பின்னர் ஆதலாவுக்கும், அங்கிருந்து லடாக்கியாவுக்கும் போகிறது. இந்த பாதை தற்போது செயலற்ற நிலையில் உள்ளது. இந்த வழித்தடங்களுக்கு அருகில் உள்ள மூலோபாய பகுதிகள் சில அமெரிக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த கடத்தல்களை தடுக்க அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் வேறுபட்டன. அமெரிக்க நடவடிக்கை சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது தடைகளை விதிப்பதுடன் நின்று விடுகிறது. அதனால் கடத்தலுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் இஸ்ரேலிய நடவடிக்கை அப்படியல்ல. ஆயுத கடத்தலை சீர்குலைக்கும் விதத்தில் விமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாக ஆவணம் கூறுகிறது. கடந்த காலத்தில் சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் உரிமை கோரியதில்லை. முதல் தடவையாக இந்த ஆவணத்தின் மூலம் மறைமுகமாக உரிமை கோரப்பட்டுள்ளது. ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஈரான் உருவாக்கிய புதிய கடத்தல் முறைகளை வெளிப்படுத்தியுள்ளன. சிரியா, ஜோர்டான் மற்றும் ஈராக் சிரியா எல்லைகளில் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை தவிர்க்க புதுமையான முறைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆயுதங்களை கொண்டு செல்ல ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஜோர்டான், ஈராக் எல்லை மற்றும் சிரியா ஈராக்கிய எல்லையில் பணிபுரிய அகதிகளை வேலைக்கு அமர்த்தியுள்ளார்கள். ஜோர்டான் தனது பிராந்தியத்தில் கடத்தல் நடவடிக்கைகளை சீர்குலைக்க வலுவாக செயற்பட்டு வருகிறது என்பதையும் ஆராய்ச்சி வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் ஜோர்டானில் கடத்தலில் ஈடுபட்டுள்ள குடும்பங்கள் விரிவான வலையமைப்பை வைத்திருக்கின்றன. ஜோர்டானில் 2 முக்கிய குடும்பங்கள் இந்த ஆயுத கடத்தலை செய்து கொடுக்கின்றன. அந்த 2 குடும்பங்களும் அல் சயீத் மற்றும் அல் ரம்தான் குடும்பங்கள். முகமது அல் ரம்தான் இந்த செயல்பாட்டில் முக்கிய நபராக உள்ளார். அவர் 2023ஆம் ஆண்டு மே மாதம் ஜோர்டானிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட மராய் அல் ரம்தானின் சகோதரர். சிரியா ஊடாக நடந்த கடத்தலுக்கு சிரிய இராணுவத்தின் 4வது கவச பிரிவின் தளபதி மஹேர் அல் அசாத் உதவினார். இந்த மஹேர் அல் அசாத் அகற்றப்பட்ட சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் சகோதரர். தரைமார்க்க கடத்தலில் ராக்கெட் லாஞ்சர்கள், ராக்கெட்கள் மற்றும் வெடிபொருட்கள் ஆகியவையே கடத்தப்பட்டன. ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் நயம் ஹாசிம் கடந்த வாரம் வெளியிட்ட காணொலி உரையில் அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியால் ஹெஸ்பொல்லா தனது இராணுவ விநியோக பாதையை இழந்ததை ஒப்புக்கொண்டார்.
ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGCயின் தளபதி ஹொசைன் சலாமியையும் கடத்தில் உதவியதாக கூட குறிப்பிட்டுள்ளது. ஈரானியர் ராணுவ படைகளை சிரியாவுக்கு அனுப்ப பயன்படுத்தப்பட்ட அனைத்து வழிகளும் தற்போது மூடப்பட்டன என்று ஆவணம் குறிப்பிடுகிறது. மொத்தத்தில் கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலை தாக்கும்படி ஹமாஸையும் ஹெஸ்பொல்லாவையும் தூண்டிவிட்ட ஈரான் அதன் கணிப்புகள் அனைத்தும் தவறாக போய் ஹமாஸ் ஹெஸ்பொல்லா இயக்கங்களையும் சீர்குலைத்து காசா லெபனான் ஆகிய இரு இடங்களிலும் பாதிப்பையும் ஏற்படுத்தி சிரியாவில் அசாத் ஆட்சி கவிழவும் வழி செய்துள்ளது. தவறான திட்டமிடலில் கவிழ்ந்துள்ளார் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி.